உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வெடிகுண்டு தடுப்பு பிரிவினரின் சோதனைக்கு பிறகே பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து எமது செய்தியாளர் தங்கம் விவரிக்க கேட்போம். தங்கம், வணக்கம். வெடிகுண்டு தடுப்பு பிரிவினரின் சோதனையின் பின்னணி என்ன, விரிவாக விவரிங்க. கமல் கிஷோர் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இதில் அனைத்து வட்டார பகுதியில் இருந்தும் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கை மனுவாக தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் கடந்த வாரம் புகார் மனு அளிக்க வந்த முதியவர் ஒருவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூட்டரங்கு முன்பு, அதாவது மாவட்ட ஆட்சியர் முன்பே மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயற்சித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து பெண் ஒருவரும் மண்ணெண்ணெய் கேனுடன் வெளியே வந்திருந்தது போலீசார் சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து தற்போது இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அதாவது கடந்த வாரம் நடைபெற்ற சம்பவத்துக்கு பின்னர் நடைபெறும் முதல் மக்கள் குறைதீர் கூட்டமான இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முழுவதுமாக காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பொதுமக்கள் ஒவ்வொருவரையும் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் சோதனைக்கு உட்படுத்திய பின்னே ஆட்சியர் அலுவலகத்தில் அனுமதிக்கின்றனர். குறிப்பாக பொதுமக்கள் கொண்டு வரும் அனைத்து பொருட்களுமே தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறது. எடுத்துக்காட்டுக்கு பொதுமக்கள் கொண்டு வரும் குடிநீர் உட்பட அவர்கள் குடித்து காட்டிய பின்பே அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். தற்போது இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தற்போது பரபரப்பான சூழல் நிலவுகிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.